நீங்க எதிர்பார்த்த அந்த நாள் வரும். எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த நாள் வரும். கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா? சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திரும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா அந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா? எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக அழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல. அதுக்காக காத்திருங்க, நிச்சயமா கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும்? உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி? சந்தோஷமா நான் காத்திருக்கிற காரியத்தை இயேசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றான், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால வரும். உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்திரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருமா, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். நம்புறீங்களா? உன் சார்பில் செயலாற்றுவார். இப்படி சொல்லுங்க, என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். பள்ளமாக தட்டி கழிவான். 1 2 3. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் வழியை அவன் கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவன் அவரையே நம்பிடு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். நம்பரம்பா, என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, காத்திரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் கண்டிப்பா 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 உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு வழியை, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பி. ஆமா ஆமா ஆமா, உன் வழி கொடுங்க, அவர் பார்த்துக்குவார். செம்மையான வழி நடத்துவார், சூப்பரா நடத்துவார். ஆமா ஆமா ஆமா, புல்லுலடங்களை நடத்துவார். என் காரியம், என் காரியத்தை வாய்க்க செய்வார்.
சார்பில் செயலாற்றுவார். நம்புறீங்களா? என் காரியத்தை அவருக்கு தான் தெரியும். காரியம் அவர் வாய்க்க செய்வார். அது வரைக்கும் ஐயா அம்மா காத்திரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு. இதுதான் முக்கியம். தீயவன் செயல் குறித்து நம்பிக்கை இழக்காதே. தீயவன் செயல் குறித்து அவன் என்ன செஞ்சான இயேசுக்கு தெரியும் யாருன்னு. மறுபடி தீயவன் செயல் குறித்து, தீயவன் செயல் குறித்து சொல்லே போமாட்டேன். நம்பிக்கை அவன் புள்ளை போல் உதிர்ந்து, பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடுவான். அவன் பூவை போல் உதிர்ந்து, புள்ளை போல் உலர்ந்து இல்லாமல் மறுபடியும் பூவை போல் உதிர்ந்து, அவன் பூவை போல் உதிர்ந்து, புள்ளை போல் உலர்ந்து இல்லாமல் போய்விடுவான். அது வரைக்கும் நான் காத்திரு, பொறுத்திரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் நம்பர நாடே, என் சார்பில் வழியை, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழி கொடுக்குறீங்களாமா? ஐயா தம்பி கொடுத்துரு. ஆமா ஆமா, போன அளவில சமையாய் மாற்றுவார். ஆமா ஆமா, என் காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். என் காரியத்தை நம்பிக்கொண்டே கைய மேல தட்டி நான் காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் பக்கத்துல இருப்பார் இயேசு. இந்த சரணை தான் ரொம்ப பிடிக்கும். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. ஆமா ஆமா, காத்திருக்கிறவர்கள் புது மேல நடந்து சந்தோஷமா பாடணும். மகிழ்ந்து மகிழ்ந்து தெரியலையே, மகிழ்ந்து அந்த காரியம் நிச்சயமா நடக்குமா? ஷுவர் ஷுவர் ஷுவர்லி. மறுபடியும் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து சொல்லிட்டார்ல, செய்வார். தொடர்ந்து துதிப்பார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் நீயோ காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க நடக்கும் நடக்கும் நடக்கும். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு. காத்திரு காத்திரு, பொறுத்திரு, ஓ காரியங்கள் வாய்க்க செய்வார் இயேசு, செய்வார். ஆமா ஆமா, இயேசு என் காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். என் காரியத்தை வாய்க்க செய்வார். கண்டிப்பா கண்டிப்பா. அது வரைக்கும் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரையே நம்பி இருப்பேன், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு. நல்லா இருக்குல்ல? இப்படி பாடுங்க. காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரையே நம்பி இருப்பேன், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில்
இயேசு காத்திரு காத்திரு பொறுத்திரு. பாடும் பொழுது ஒரு பலன் வந்துடும். இயேசு எனக்கு செய்வார். சில்வர் சில்வர் ஆமா என் சார்பில் இயேசு எவன் எதிரா சென்றாலும் கவலைப்படாம இடப்பாடு. தீயவன் செயல் குறித்து மனம் தளராதே. எவன் எதிரா சென்றாலும் இயேசுக்கு உனக்கு செய்வார். உன் சார்பில் நிற்பார். அவர் சார்பில் செய்வார். அவன் புல்லை போல் உலர்ந்து பூவை பொழுதிருந்து இல்லாமல் போய் விடுவான். நம்புறேன். அவன் புல்லை போல் இருக்க மாட்டான். ஆமா 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 கர்த்தர் உனக்கு செய்வார். அது வரைக்கும் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன். கர்த்தரையே நம்பி இருப்பேன். காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். ஆமென் ஆமென். காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன். கர்த்தரையே நம்பி இருப்பேன். காரியங்கள் வாய்க்க என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உந்தன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பீரு. ஃப்ரீயா இருங்க. ஆமா உன் வழி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. ஆமா வழியும் கொடுங்க வழியும் கொடுங்க. அவர் பார்த்துக்குவார். அவரையே நம்பி நான் ஃப்ரீயா இருப்பேன். காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். எனக்கு தெரியும் என் காரியங்கள் நம்புறேன். காத்திரு காத்திரு பொறுத்திரு. கர்த்தரையே நம்பீர். காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு காத்திருங்கம்மா காத்திரு பொறுத்திரு. கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்ப்பார். என் சார்பில் காத்திரு. இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர் என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் ஏன் பதறீங்க? அப்புறம் ஏன் துள்ளுறீங்க? நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க? காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லிட்டார். ஒரு காரிய சித்தியா இருக்கிறார். சகலத்தையும் உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துக்கிறாருமா. தம்பி தங்கச்சி அங்கிள் ஆன்டி காத்திரு பொறுத்திரு. கண்டிப்பா 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 உயர்த்துவார். கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். அந்த நாள் வரும். அந்த நாள் வரும். கண்டிப்பா வரும். துள்ளாதீங்க பதறாதீங்க கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம் ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர்? என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடுவாங்களா? இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிடுவாங்களா? இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து இல்ல 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 எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒருபோதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய் விடுவான். உன் காரியமோ வாய்க்க செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க. வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென்.